சில சோப்புகளே சில சிற்பங்கள் வேறு சில சிற்பங்கள் செய்வான். ஆனால் பெரும்பாலும் கிளி தான் நிறைய செய்வான். அதனால் அவனுக்கு பேர் கிளின்னு தான் அவனை சொல்லுவாங்க. அது வந்து செல்ஃபோன் சார்ஜர் அவங்க உள்ளே வச்சு அமுக்கிட்டோன்னா அது அப்படியே தெரிஞ்சு சோப்பு மாதிரியே தெரியும். அது புது சோப்பாக கூட இருக்க மாட்டான். ஏற்கனவே துணி சோப்பு யூஸ் பண்ணின சோப்பு பெரிய கட்டியாக எடுத்துக்கிடுவான். அதில் உள்ள காடி மாதிரி ஒன்று கட் பண்ணி உள்ளே ஒன்று திறந்து அதுக்குள்ளே வச்சு நாங்களே நிறைய பேர் மரத்துலேருந்து விழுந்து செத்து மரத்துலேருந்து தொங்குன ஆளுகளை நிறைய பார்த்துருக்கோம். நிறைய கைதிகளும் அதேமாரி பார்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய கோர காட்சி. அதேமாரி ஒரு பென்சிங் கம்பிக்கு மேலே ஏறி அந்த கம்பியெல்லாம் உடம்புல பாஞ்சு இறந்தவொன்னு இருக்கான். இப்படி இருக்கும்போது இவன் வந்து மரத்தில் ஏறி மிரட்டல் விடுவான். இதில் என்னென்னா ஒரு கைதி மரத்தில் ஏறிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வர காவலர்களோட உணர்வு என்னவாக இருக்குன்னா வந்தோடனே அவன் எந்த பிளாக்கு கைதி, அவன் நம்ம பிளாக் இல்லை அப்படின்னா அந்த காவலருக்கு நிம்மதியாகி போகும். அந்த சம்மந்தப்பட்ட பிளாக் காவலர் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்பு. கடைசியில் அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனோட துண்டை கிழித்து முறுக்கி கயிறு மாதிரி கட்டி உருவஞ்சுருக்கு போட்டு கழுத்துலேயும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் கத்துறாங்க, பல பேர் கத்துறாங்க. ஒரு குரல் மட்டும் வந்துட்டு கருப்பை கூப்பிடுங்கப்பாங்கிறேன். கருப்பு யார் அப்படின்னு சொன்னால் உண்மையான வீரன் இவன் தான். ஆனால் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதலுக்கு இவங்க பரிசு கொடுக்குறேன். உண்மையிலே உயிரை காப்பாற்றின ஒருத்தன் வீரன் மரத்தில் இருக்க அவனுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு தோணலை அப்படின்னு நிஜமாக நடந்ததுன்னா